வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து புட்டுவிக்கி பாலம். அந்த புட்டுவிக்கி பாலத்தில் இருந்து தான் இந்த காட்சி. இது கீழே தான் இந்த நொய்யல் ஆறு அதெல்லாம் போயிட்டுருக்கு. சமீபத்தில் 2-3 குட்டி யானைகள்லாம் கூடி போயிட்டு இருந்திருக்கோம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காட்சி. பார்த்துக்கோங்க, இந்த நொய்யலாறு தண்ணி போகிற மாதிரி இன்னும் இந்த களைகள் இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நொய்யல் இந்த வழியாக தான் போகுது. இப்போ இந்த காட்சி எதுக்காகனா, இங்கே மூட்டை மூட்டையாக இந்த மாதிரி கருப்பு பாலித்தீன் பையிலையும் வெள்ளை பாலித்தீன் பையிலையும் கொண்டு வந்து இங்கே போட்டுருக்கு நிறையா. அது என்னன்னு பார்த்தா, இந்த கோழியோட கழிவுகள் இருக்குல்ல, அதாவது கோழி கறிக்கடையில் வெட்டினது போக மீதி இருக்கிற கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதுதான் அது. பார்த்துக்கோங்க, மூட்டை மூட்டையாக போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். இங்கே கிடக்கிறது எல்லாம் முக்கால்வாசி அதுதான். மரத்தில் எவ்வளோ காக்கா இருக்குன்னு தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட மரக்கிளைகள் எல்லாமே காக்கா தான் இருக்கு. இது கீழே போகலை, நிறைய கிடக்குது. இந்த இடம் பாருங்க, எல்லாமே ஒரு சுற்றுப்புற தூய்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பார்த்துக்கோங்க, அழகாக பெரிய பெரிய கொக்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம வாகனங்கள்லாம் போய் எல்லாம் அதோடைய ஒட்டிட்டு போயிடுச்சு. ஸோ நல்ல முக்கியமான ஒரு ரோடு. இங்கே பாருங்கள், அதில் புல்லுவெல்லாம் கூட இருக்குது. கண்டிப்பாக நம்ம மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு இதுக்கான ஒரு இது கொண்டு வரணும். ஆல்ரெடி இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம மாநகராட்சி வண்டி வரும்போது அவங்கக்கிட்ட அதை கொடுக்கணும். அவங்க பயோ வேஸ்ட் மூலயமா அதை அப்ரூவ் படுத்துவாங்க. ஆனால் அந்த ஒரு இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் மாநகராட்சிக்கு கொஞ்சம் பணம் கட்டணும். பணம் கட்டினா அவங்களே வந்து தினமும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை கொஞ்சம் மாநகராட்சி தான் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். நன்றி. நான் உங்கள் அறிவலை, கோயம்புத்தூர்.